தனது சுய வேலைகளுக்கு தலைமை ஆசிரியை மாணவர்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மாணவர்களை தனது கால்களை தடவி மசாஜ் செய்ய வைத்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவர்களை கொண்டு பள்ளி கழிவறை சுத்தம் செய்ய வைத்ததாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கோட்டைவிலை தெல்லங்குளம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் சில மாணவர்களை தலைமை ஆசிரியர் தனது சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. வகுப்பறையில் அமர்ந்தபோது மாணவர்களை தனது கால்களை தடைவிடுமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறையை மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்து வைத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவங்களை வீட்டில் பெற்றோரிடம் தெரிவித்ததால் கடுமையாக தண்டிப்பேன் என மாணவர்களை தலைமை ஆசிரியை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த சில மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல மறுத்துள்ளனர். மாணவர்களின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து பெற்றோர்கள் விசாரித்த போது பள்ளியில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவங்கள் தெரிய வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது பிஞ்சி பிள்ளைகளை கொண்டு கால் தட வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என பெற்றோர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். இதற்கு தலைமை ஆசிரியை முன்னுக்கு பின் முரணாக விளக்கங்களை அளித்துள்ளனர். ஒரு மாணவர் தானாக வந்து கால்களை தடையிடுவதாக அவர் கூறிய நிலையில் குழந்தைகள் அச்சமடைந்து பள்ளிக்கு செல்ல மறுப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் தனது செயலுக்கு தலைமை ஆசிரியை வருத்தம் தெரிவித்ததாகவும் தெரிவித்தனர். பெற்றோர் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு இடையே நடந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மாணவர்களின் பெற்றோர் ஒன்றிணைந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளனர். மாணவர்களை கட்டாயப்படுத்தி தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்துவதாகவும் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறை உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கல்வி கற்கும் இடத்தில் மாணவர்களை தனிப்பட்ட பணிகளுக்கு பயன்படுத்தியதாக எழுந்துள்ள இந்த புகார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உண்மை நிலையை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.